ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற 1 கப் தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எனக்கு 3/4 கப் தண்ணி பிடிச்சது இதுக்கு பிசைகிறதுக்கு. ஒவ்வொரு அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருட்டுற அளவுக்கு பக்குவம் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாவோ ரொம்ப கெட்டியாவோ வேண்டாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் ஒரு பிளேட்டில். நீளமாகவும் உருட்டலாம், இல்லாட்டி இந்த மாதிரி உருண்டையாகவும் உருட்டி போடலாம், இல்லை ரெண்டுமே கலந்தும் போடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து உருட்டணும். பெருசாக உருட்டி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு 3/4 கப் தேங்காயில் 2 ஏலக்காய் சேர்த்து 2 தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். கெட்டிப்பால் 1, தண்ணிப்பால் 1, 2 பால் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப் 2வது பால் எடுத்திருக்கேன். 2வது பால் 1/2 கப்பும் தண்ணி 2 கப்பும் ஆக மொத்தம் 2.5 கப் ஊற்றிருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். எனக்கு உருட்ட நேரம் இல்லாத போது முறுக்கு அச்சு ஸ்டார் அச்சில் நான் பிழிஞ்சு விடுவேன் கொதிக்கிற தண்ணியில். அதே மாதிரி தேங்காய் பாலும் எடுக்க நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் துருவன தேங்காய் மட்டுமே போடுவேன். கொஞ்சம் வித்தியாசப்படும், ஆனால் கொஞ்சம் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் தண்ணி கொதிக்கட்டும். நான் இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையிற அளவு கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் உருட்டி வச்ச உருண்டைகளை பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக போட்டோம்னா கொதிக்க லேட் ஆகும், உருண்டை கரையும். அதே மாதிரி போட்டோன்னே கிளறக்கூடாது, கரைஞ்சிரும். இப்போ அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் இருக்கிறத பாதி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போது உருண்டை வெந்ததுக்கப்புறம் கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதில் கொஞ்ச நேரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். இதில் தேங்காய் பால் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். விருப்பமானா போட்டுக்கலாம், ஆனால் போடும்போது நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் அது ஒரு 1/2 கப் இருந்தது. 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதை நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். முதல்ல தண்ணியாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கெட்டியாயிடும். இப்போது இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.